வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி என்னன்னா, நான் நிறைய நாய் வளர்த்துருக்கேங்க. எனக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய நாய் வாங்க ஆரம்பித்தேன். அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூபிக்கு வந்து ஹை ஆப்ரேஷன் பண்ணோம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் கம் பண்ணி தான் வந்தோம், நானும் அவனும். தென் அடிக்கடி மேக்குக்கு பிபி ஹை ஆகி உடம்பு சரியாக போகும். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கு வந்து வெளியே ஒரு 4 நாய் கடிச்சு அது 1 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இது எல்லாத்த விட இவன் தான் குட்டி. இவன் வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் வாங்கின நாய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் குட்டியாக சின்ன நாயின்ற தொட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத விட எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன்னு தெரியல. எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைப்பான். என்னை பார்த்து வாலாட்டிகிட்டே இருப்பான். அந்த வால் எப்போவுமே ஆடாமல் இருக்கவே இருக்காது. என்னை பார்த்தா நம்ம பசங்க கூட அவ்வளோ பாசம் காட்ட மாட்டாங்கங்க. நாய்னா ரொம்ப எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். குட்டி வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு என்னை பார்த்துட்டு ஓடி போயிட்டான். என்கிட்ட வரவே இல்லை. என்னன்னே தெரியல. நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் என்ன குட்டின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவன் போயிட்டான். தென் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரே வாமிட்டு, லூஸ் மோஷனாக இருந்தது. கொஞ்சம் பிளட்டும் சேர்ந்து வந்திருந்தது. ஸோ வந்து உடனே சார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். என்னென்னு பார்த்தா, பார்வோ நீங்கள் வந்து தனியாக வைக்கணும், 4 நாய் கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பழைய வீட்டில் கொண்டு போயிட்டு அவனை வந்து தனியாக வச்சுட்டு சார் தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாரு, தண்ணி கொடுப்பாரு. அவன் இருக்க இடம்லாம் வாஷ் பண்ணி டெட்டாயிலெலாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி அவர் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஈவினிங் ஒரு தடவை மார்னிங் ஒரு தடவை போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவார். தென் வந்து 1 வீக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டான். டாக்டர் பார்வோலேருந்து ரெக்கவர் ஆகிட்டான். நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. நல்லா இருந்தான், நல்லா சாப்பிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இங்கே வந்தவொடனே அவனுக்கு சரியாக போயிடுச்சுன்னு அவனே நம்பிட்டான்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டே தான் கொஞ்சமாக உடம்பு தேரும் போது திடீர்னு ஒரு நாளைக்கு ரொம்ப வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வாமிட் திடீர்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வருதே அப்படின்னு திரும்ப நம்ம குளுக்கோஸ் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, கிட்டேயே இருந்து குழந்தைய பேம்பர் பண்ணுற மாதிரி பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டோம். நான் கூட ஒர்க்குக்கே போகல, அவனையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது போல், அதனால் கூப்பிட்டுக்கிட்டாரு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த 15 டேஸாக. நல்லா இருக்கட்டும், கடவுள் இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பிறவியை கொடுக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருமே அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. பாய்.